தேர்தலுக்கான களமாக மலேசியா தேர்வு. நாட்டின் அரசியல் பொருளாதார நிலைத்தன்மையே முதன்மை காரணம். சபாவும் மலேசிய திருநாட்டின் ஓர் அங்கம். அதன் இறையாண்மையை காப்பதில் மடானி அரசு உறுதி. வணக்கம். சலாம் மலேசியா மடானி RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கண்மணி பத்துமலை. மலேசியாவின் அரசியல் நிலைத்தன்மை, பொருளாதார மேம்பாடு ஆகியவற்றின் மீது நம்பிக்கை, அமைதி பேச்சுக்களை நடத்துவதற்கான களமாக தாய்லாந்தும் கம்போடியாவும் மலேசியாவை தேர்ந்தெடுத்ததற்கு அதுவே முதன்மை காரணம். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பெருமிதத்துடன் அதனை குறிப்பிட்டார். தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையிலான நெருக்கடிக்கு தீர்வு காண உதவுவதில் தோழமை நாடு எனும் வகையில் மலேசியா உவகை கொள்கிறது. அதேவேளை இந்த வட்டாரத்தில் அமைதியும் நிலைத்தன்மையும் நீடிப்பதை உறுதி செய்யும் கடப்பாட்டையும் அது எடுத்துணர்த்துவதாக பிரதமர் சுட்டினார். அமைதி பேச்சுகளில் பங்கேற்க கம்போடிய தற்காப்பு அமைச்சர் ஜெனரல் தியா செய்ஹாவும் தாய்லாந்து இடைக்கால தற்காப்பு அமைச்சர் ஜெனரல் நத்தாபோன் நர்பனிட்டும் நாளை கோலாலம்பூர் வந்தடைவர். மோதலில் ஈடுபட்டிருக்கும் இரு நாடுகளை அமைதிக்கு திரும்பச் செய்யும் நடுவர் பணியாற்றுவது மலேசியாவுக்கு இது முதல் முறை என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். சுலாவேசி கடல் தொடர்பில் மலேசியாவுக்கும் இந்தோனேசியாவுக்கும் இடையிலான கலந்துரையாடல் சட்டத்தையும் வரலாற்று சான்றுகளையும் மட்டும் அடிப்படையாக கொண்டிருக்காது. மாறாக சபா மாநில அரசின் ஒப்புதலும் அதில் இடம்பெறுவது உறுதி செய்யப்படும் என பிரதமர் உத்தரவாதம் அளித்தார். சுலாவேசி கடல் விவகாரம் தொடர்பில் இந்தோனேசிய அதிபருடன் அண்மையில் ஜகார்த்தாவில் நடைபெற்ற மலேசிய இந்தோனேசிய ஆண்டு கலந்துரையாடலில் பேசப்பட்டது. அதில் சபா முதலமைச்சரும் சரவாக் முதல்வரும் கலந்து கொண்டிருந்தனர். இரு நாடுகளில் எல்லைகளை வரையறுக்கும் போது தொடர்புடைய மாநில தலைவர்கள் அதில் பங்கேற்பது அவசியம். அதற்கு சுமூகமான தீர்வு காணவும் அவ்விவகாரம் தொடர்பான அவதூறுகளை நிறுத்த வேண்டும் என்ற நோக்கிலும் தாமும் அந்த கலந்துரையாடலில் பங்கேற்றதாக டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். சபா இத்திருநாட்டின் ஓர் அங்கம். அதன் உரிமையை கூட்டரசு அரசாங்கம் தொடர்ந்து கண் இமை என பாதுகாக்கும் என்ற உத்தரவாதத்தை பிரதமர் வழங்கினார். இவ்வேளையில் 1963 மலேசிய ஒப்பந்தத்தின் கீழ் உள்ள கோரிக்கைகளை கூட்டரசு அரசாங்கம் நிறைவேற்றும். பல்வேறு முனைப்புகள் மற்றும் ஒதுக்கீடுகள் வாயிலாக அது மேற்கொள்ளப்படும். மாநில அரசுகளுடன் அணுக்க ஒத்துழைப்பை ஏற்படுத்துவதன் வழி அது செயல்படுத்தப்படும். சபா சரவாக் மக்களுக்கு அமைதியான நிலையான அரசாங்கம் உடைய நாடு தேவை. மாநில மற்றும் கூட்டரசு அரசாங்கம் இடையிலான ஆக்ககர ஒத்துழைப்பின் வாயிலாக மட்டுமே அது சாத்தியப்படும் என்பதை பிரதமர் இவ்வேளையில் நினைவுறுத்தினார். இலக்கவியல் யுகத்தில் இணைய பாதுகாப்பு குறித்த மக்களின் விழிப்புணர்வையும் புரிதலையும் மேம்படுத்த முடியும். பாதுகாப்பான இணைய இயக்கம் வழி அதனை மேற்கொள்ள இயலும் என இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ தெரிவித்தார். இணையத்தை பொறுப்புணர்வுடன் பயன்படுத்த மக்களை பாதுகாப்பான இணைய இயக்கம் ஊக்குவிக்கும். தவிர இயங்கலை மோசடிகளையும் அது தவிர்க்க துணைக்கோலும் என அமைச்சர் கருத்துரைத்தார். இயங்கலை மோசடிகள் அனைவருக்கும் அச்சுறுத்தலாக அமைகின்றன. ஆதலால் பாதுகாப்பு இயக்கங்கள் எந்த வகையில் மக்களுக்கு நன்மை பயக்கும் என்பது குறித்து ஆராயப்பட வேண்டும். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் வேளை அதன் பாதிப்புகளில் வீழ்ந்து விடாதிருப்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும் என கோபிந்த் அறிவுறுத்தினார். மே 1 செயலாக்கப்பட்ட தனியார் சுகாதார மனைகளும் மருந்தகங்களும் மருந்து விலையை காட்சிப்படுத்த வேண்டும் எனும் உத்தரவு தொடர்கிறது. செயலாக்க ஆய்வு காலம் ஜூலை 31 முடிவுற்ற வேளை அது தொடர்ந்து நடப்பில் இருக்கும் என சுகாதார அமைச்சும் உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின அமைச்சும் கூட்டாக அறிவித்துள்ளன. 3 மாத முன்னோட்ட காலத்தில் 842 சுகாதார மனைகளில் சோதனை நடத்தப்பட்டது. அவற்றுள் 57 விழுக்காட்டு மனைகள் நிறைவளிக்கும் வகையில் மருந்து விலையை காட்சிப்படுத்தியிருந்தன. ஆகஸ்ட் 1 தொடங்கி அந்த முன்னெடுப்பு கட்டம் கட்டமாக செயல்படுத்தப்படுகிறது. திடீர் சோதனைகள் நடத்தப்பட்டு பின்பற்றாத தரப்புக்கு எச்சரிக்கை அறிவிக்கை வழங்கப்படும். ஆயினும் அக்டோபர் 1 பின் இத்தகைய தவறுகள் தொடர்ந்தால் தண்டம் விதிக்கப்படும். 2026 ஜனவரி 1 இந்த செயலாக்கம் முழுமையாக நடப்புக்கு வரும்.
குழந்தைகளுக்கான மீசல்ஸ் ருபேலா நோய் கூடுதல் தடுப்பூசி திட்டம் நாளை தொடங்கி அக்டோபர் 12ஆம் நாள் வரை அது நாடு நெடுக மேற்கொள்ளப்படும் என சுகாதார அமைச்சு அறிக்கை வழி தெரிவித்துள்ளது. பிறந்து 6 மாதத்தில் இருந்து 59 மாதங்கள் வரையான குழந்தைகளுக்கு மீசல்ஸ் ருபேலா நோய்களுக்கான கூடுதல் தடுப்பூசி வழங்கப்படும். 2020 ஆகஸ்ட் முதல் நாள் தொடங்கி இவ்வாண்டு ஜனவரி 31ஆம் நாள் வரை பிறந்த குழந்தைகள் அதனை பெற இலக்கு வகுக்கப்பட்டுள்ளது. கூட்டு எதிர்ப்பு ஆற்றலை அதிகரித்து அதனை மீண்டும் கொணர்வதன் வழி நடப்பில் இருக்கும் நோய் தடுப்பு திட்டம் வலுப்பெறும். அதனை நோக்கமாக கொண்டு இந்த தடுப்பூசி திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. மீசல்ஸ் ருபேலா ஆகிய இரு தொற்று நோய்களும் விரைவில் பரவக்கூடியவை. நுரையீரல், மூளை வீக்கம், பக்கவாதம், இறப்பு போன்றவற்றை அது ஏற்படுத்த வல்லது என சுகாதார அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. ஸ்லாங்கூர் சிரடாங் புத்ரா பல்கலைக்கழகத்தில் பாலர் பள்ளி மாணவர்களை உட்படுத்திய பேருந்து விபத்து தொடர்புடைய பேருந்து நிறுவனத்தின் மீது பாதுகாப்பு சோதனை மற்றும் கணக்காய்வு மேற்கொள்ளப்படும் என சாலை போக்குவரத்து துறை இயக்குநர் டத்தோ எடி ஃபட்லி ராம்லி தெரிவித்தார். சுற்றுலாக்காக பாலர்பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளானது குறித்து சாலை போக்குவரத்து துறைக்கு புகார் கிடைக்கப்பெற்றது. மேல் விசாரணைக்காக அந்த சம்பவம் அரச மலேசிய போலீஸ் படையின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. சம்பவத்தின் போது ஆசிரியர்கள் 5 பாலர்பள்ளி மாணவர்கள் 30 பேரும் பேருந்தில் பயணித்ததாக சிரடாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது ஃபரீத் அஹ்மத் விவரித்தார். கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து மரத்தை மோதுவது போன்ற காணொலி சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டது. பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்ட வேளையில் விபத்தில் காயமுற்ற சிறார் 3 ஆசிரியர் 1 சிரடாங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1987 சாலை போக்குவரத்து சட்டம் பிரிவு 42 கீழ் இந்த சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. இந்திய இளைஞர் நலனை மேம்படுத்தும் நோக்கில் பல திட்டங்களை மஇகா கொண்டு வந்துள்ளது. அவை அரசிடமும் பரிந்துரைக்கப்படும். ஸ்லாங்கூர் மாநில மஇகா இளைஞர் பிரிவின் 31ஆம் பேராளர் மாநாட்டில் அவை முன்மொழியப்பட்டு கலந்துரையாடப்பட்டன. கில்லான் பண்டார் பொத்தானிக் கிளப்பில் அந்த மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. பேராளர் 350க்கும் மேற்பட்டோர் அதில் பங்கேற்றனர். கட்டுப்படி விலை வீடுகளை இந்தியர்கள் சொந்தமாக்கும் வழிகள், மின் சிகரெட்டுக்கு தடை விதிப்பது, வேலை வாய்ப்புகள் முதலியவை அந்த பேராளர் மாநாட்டில் பேசப்பட்டன. 13ஆம் மலேசிய திட்டம் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவற்றை உரிய முறையில் மக்களுக்கு கொண்டு சேர்க்க மஇகா பாடாற்றும் என அதன் தேசிய இளைஞர் பிரிவு தலைவர் அரவிந்த் கிருஷ்ணன் உறுதியளித்தார். இந்தியன் கன்சல்டேட்டிவ் கவுன்சில்னு தன் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தலைமையத்தில் வந்து நிர்வகிச்சிருக்காங்க. அதில் வந்து நிறையா எஃபர்ட் போட்டு நிறையா சர்வே எடுத்து அந்தந்த துறைக்கு வந்து ஈடுபாடு கொண்டு வருவாங்க. அப்படின்னா மெடிக்கலுக்கு டாக்டர்ஸு, என்டர்பிரினர்ஷிப்க்கு வந்து வர்த்தகர்கள், அவங்களெலாம் வந்து அந்த கன்சல்டேட்டிவ் கவுன்சிலை வச்சு என்ன RMK 13க்கு வந்து கொண்டு போக முடியுமோ அது வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. RMK 13 அதுவும் வந்து அரசாங்கம் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இவை போல பல்வேறு திட்டங்களை கொணர்ந்து இந்திய சமூகத்திற்கும் மஇகா எப்போதும் தோள் கொடுத்து வருவதாக அவர் கூறினார். வருங்காலத்தில் மேலும் பல நல்ல திட்டங்களை இந்திய இளைஞர் மேம்பாட்டிற்காக கொண்டு வர மஇகா தொடர்ந்து முயல்வதாகவும் அரவிந்த் குறிப்பிட்டார். நீரை தெய்வமாக போற்றும் தமிழர் மரபின் மகத்தான விழா ஆடிப்பெருக்கு. நீர் பெருக்கெடுத்து ஓடுவதைப் போல நம்பிக்கையும் பெருகும் என்பது நம்பிக்கை. இயற்கையே பெருக்கெடுத்து வருவதால் இன்றைய நாள் வளம் கொழிக்கும் மங்கள நாளாக கொண்டாடப்படுகிறது. அதன் சிறப்பு கண்ணோட்டத்தை தொடர்ந்து காண்போம். ஆடிப்பெருக்கு தமிழர்கள் பாரம்பரியமாக கொண்டாடும் ஒரு முக்கியமான நாள். நீர்நிலைகளில் புது வெள்ளம் வரும்போது கொண்டாடப்படும் தமிழர் திருவிழா. ஆடி மாதம் 18ஆம் நாளில் இயற்கையின் முதன்மை வளமாக விளங்கும் நீருக்கு நன்றி செலுத்தும் நிகழ்வாகவே ஆடிப்பெருக்கு விழா அமைகிறது. தமிழர்களின் வாழ்க்கை முறையிலும் வேளாண் சார்ந்த பண்பாட்டிலும் நீருக்கு அளிக்கப்படும் மதிப்பை குறிக்கும் இந்நாளில் மக்கள் ஆயிரக்கணக்கில் ஆற்றங்கரைகளிலும் கடற்கரைகளிலும் திரண்டனர்.
இந்த நாளை புதுமண தம்பதிகள் முக்கிய நாளாக கொண்டாடினர். உறவுகளின் பந்தத்தை வலுப்படுத்தும் ஒரு முக்கிய நிகழ்வாகவும் ஆடிப்பெருக்கு விளங்குகிறது. எங்களுக்கு திருமணம் 4 மே நடந்தது. ஸோ அது இன்னைக்கு ஆடிப்பெருக்குறதுனால அந்த எங்களோட கல்யாண மாலை, எங்கேஜ்மெண்ட் மலையெல்லாம் பந்தாய் மோரிப்பில் விடலான்னு இந்த விசேஷமாக செய்ய வந்தோம். பந்தாய் மோரிப்பில் பண்ணுறது ஒரு விசேஷமாக இருக்குது, கூட்டமாக எல்லா பேரும் மற்ற இடத்துலோட. எங்களோட வெட்டிங் 18 மே 2025. நாங்கள் இன்றைக்கி மாலை விட வந்திருக்கோம், அப்படியே தாலி பிடிச்சிக்கோக்க வந்திருக்கோம். இன்றைக்கி கடல் தெய்வத்துக்கு மாலை சமர்ச்சித்தா ரொம்ப நல்லது. நம்மளோட இந்தியர்களோட ஒரு கலாச்சாரம் இது முக்கியமான ஒரு விசேஷமான நாள். அனைவரும் இந்தியர்கள் கலந்து கொள்வது மிகவும் முக்கியம். நம்ம முறைப்படி செய்கிறது ரொம்ப நல்லது. அதோடு இங்கே பார்க்கும்போது அந்த சமய நிகழ்ச்சின்னும் போது சமய நிகழ்ச்சி கலந்து இருக்கிறதுனால பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளோட இந்தியர்களோட இது அழியாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக எல்லாரும் கலந்து கொள்வது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். எங்களோட கல்யாண மாலை அதெல்லாம் நம்ம கடல் தேவதைக்கு நம்ம கொடுப்போம். ஏன்னா இது நம்ம கண்ட இடத்துல நம்ம வீசக்கூடாது. இது நம்மளோட காலங்காலம் நம்மளோட பண்பாடு கலாச்சாரம். ஸோ நம்ம இதை ஃபாலோ பண்ணி மாலையெல்லாம் தண்ணியில் விட்டுட்டு நம்ம தாலி பிரித்து கோர்த்து வழிபாடு செஞ்சோம் இறைவனுக்கு. 5ஆம் மாதம் 2ஆம் தேதி கல்யாணம் பண்ணோம். ஸோ இன்றைக்கி ஆடிப்பெருக்கு அன்றைக்கி மாலையெல்லாம் கடலில் விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம். நாங்கள் ஆக்சுவலி இதில் ஒரு இனிஷியேட்டிவாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, மாலையில் இருந்த ரிப்பன் பிளாஸ்டிக் எல்லாத்தையும் நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். பிகாஸ் என்வாயர்மெண்டல் கான்சர்னாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பூவை மட்டும் விட்டுட்டு மற்ற பிளாஸ்டிக்கு இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். நீரின் அருமையை உணர்த்தும் இந்த நாளில் இயற்கை வளங்களின் பாதுகாப்பை அனைவரும் கருத்தில் கொள்ள வேண்டும். சமய விழாக்களின் போது அதனை நடைமுறைப்படுத்த வேண்டிய கடமையில் பலர் பின்வாங்கி விடுகின்றனர். அந்த அடிப்படை விழிப்புணர்வை மக்கள் மனதில் வேரூன்ற செய்யும் நோக்கில் இந்த தன்னார்வ இயக்கம் சமூக பங்கேற்பை ஊக்குவித்து செயல்படுகிறது. பார்த்தீங்கன்னா மாலை விளக்கு இப்போ அந்த காலத்து மாதிரி இல்லாமல் இப்போ பிளாஸ்டிக் அப்புறம் ரஃபியா கயிறு அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் திருப்பி கடலில் அடிச்சுட்டு இது ஓஷனுக்கும் நம்மளோட மீன்களுக்கும் சொல்லி கெடுதியாக டர்ட்டியாகவும் ஆகும். அதனால தான் இது 3rd டைமாக நாங்கள் செய்கிறோம். ஆடிப்பெருக்குக்கு அப்போ என்ன செய்வோம்னா, இந்த மாலையை நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த பூவும் இந்த மாலையும் பிரித்து வச்சுட்டு அப்புறமா அந்த பூக்கள் மட்டும் விச் இஸ் பயோடிகிரேடபிள் மட்டும் நாங்கள் கடலில் போட சொல்லுவோம். இந்த பிளாஸ்டிக் அதெல்லாம் நாங்கள் குப்பையில் போட சொல்லுவோம். அதான் நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். சேம் டைம் நாங்களும் கொலெக்டும் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 பிளாஸ்டிக் பேக் ஆஃப் மாலை நாங்கள் கொலெக்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் பூக்கள், அப்புறம் தேங்காய், பனானா அதெல்லாம் கூட ஒரு அரௌண்ட் 5 ஃபுல் பிளாஸ்டிக் பேக் கொலெக்ட் பண்ணியிருக்கோம். இது வெறும் சமய விழா அல்ல, நம் மரபிலும் வாழ்வியலிலும் நீர் என்ற வாழ்வாதாரத்தை போற்றும் ஒரு விழிப்புணர்வு நாள். கடவுளின் அருளை பெற நீரின் அருளை முதலில் தேடும் உன்னத நம்பிக்கை. இந்த ஆடிப்பெருக்கு நாளில் நாம் அனைவரும் இயற்கையை போற்றும் பண்பாட்டை மீண்டும் நினைவு கூர்வோம். நீரை மதிப்பதும் வாழ்வை மதிப்பதை போன்றதே. இயற்கையை போற்றும் சிந்தனையை நம் பண்பாட்டு விழாக்களில் ஆழமாக உணர்த்துகிறது ஆடிப்பெருக்கு. மக்கள் நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவிக்கின்றனர். புதுமண தம்பதிகள் தங்களது இல்லற வாழ்க்கை நலனுக்காக தாலி பெருக்கி பிரார்த்தனை செய்கின்றனர். நதிகள் எவ்வாறு பெருக்கெடுத்து ஓடுகின்றனவோ அவ்வாறு அவர்கள் வாழ்விலும் வளம் பெருகட்டும். ஆர்த்தியமுக்காக ரேணுகா சுகுமாரன். இதனிடையே ஸ்லாங்கூர் பந்திங் மோரிப் கடற்கரையில் ஆடிப்பெருக்கு திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. நேற்று தொடங்கி 2 நாட்களுக்கு நடைபெறும் இந்த திருவிழா பல ஆண்டுகளாக தொன்று தொட்டு நடைபெற்று வருகிறது. இது ஏறக்குறைய 100 வருஷ காலமாக நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இது தொடர்ந்து நடக்கணும், அந்த முயற்சியில் நம்ம இருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சி நம்மளுடைய ஸ்லாங்கூர் மாநிலமும் நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் இது அவங்களோட அட்டவணையில் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் இதுக்கு பிறகு நம்ம செய்யலான்னு இருக்கோம். ஏன்னா இதை செய்யலைன்னா இது மறுக்கப்பட்டுரும். ஸோ இது ஒரு வருடாந்திர நிகழ்ச்சியாக நம்மளுடைய அட்டவணையில் போடுறதுக்கு முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். அம்மனுக்கு உகந்த ஆடி மாதத்தில் 1000 கண்ணுடையாளை தரிசனம் காண பக்தர்கள் கூட்டம் திரள்வது போல் மோரிப் கடற்கரையில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆடிப்பெருக்கு திருவிழாவை காண வெளியூர்களில் இருந்து மக்கள் வருகை புரிவது வழக்கம். மற்றொரு புறம்
பொதுமக்களையும் சுற்றுப்பயணிகளையும் வெகுவாக கவர வியாபார சந்தைகள் திறக்கப்பட்டுள்ளன. இந்திய வியாபாரிகள் மலர்கள், மாலைகள், உணவுப் பொருட்கள், பாரம்பரிய உடைகள், நினைவுப் பொருட்கள் என பல்வேறு பொருட்களை விற்பனை செய்து வருமானம் ஈட்டுகின்றனர். பிரியாணி செஞ்சு சொந்தமாக விற்கலாம் அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்ண வந்திருக்கோம். நம்மளும் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கடை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நாங்கள் இது புதுசாக ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம எடுத்து நடத்துகிறோம். தொடர்ந்து செய்கிறதுக்கு நம்மளுக்கிட்ட திட்டம் இருக்குது. நம்மளுக்கு சான்சஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா நாங்கள் கண்டிப்பாக திரும்ப செய்வோம். நான் ஒரு சின்ன வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கேன். அதாவது என்னென்னா டிசர்ட், கேக், சீஸ் தட், அந்த மாதிரி பானிபூரி, அந்த மாதிரி இந்தியன்ஸோட ஆதரவுனா ரொம்ப நல்லா சிறப்பாகவே கொடுக்குறாங்க. எல்லாமே என்னை தேடி ஞாபகம் வச்சு என் கடையை தேடி வராங்க. அதனாலேயே நான் கண்டினியூஸாக அந்த ஆடி 18 கடை போடுறேன். அடுத்த வருஷம் இன்னும் என்னோட ட்ரீம்னு ஒன்று இருக்குது. அதை அச்சீவ் பண்ணணும். எனக்கு எக்ஸ்போவில் பூத் போடணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அதுக்கு நான் முயற்சி பண்ணலான்னு இருக்கேன். அதோடு மட்டுமல்லாது ஆடிப்பெருக்கு திருவிழாவை முன்னிட்டு கலை நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டது. இத்தகைய திருவிழாக்கள் சிறு குறு வணிகர்களின் வியாபாரத்தை மேம்படுத்த வகை செய்கின்றன. அதேவேளையில் கொலலங்காட், கேரி தீவு போன்ற பகுதிகளில் மேம்பாட்டு திட்டங்கள் அதிகம் மேற்கொள்ளப்படுகின்றன. நமது பாரம்பரியமும் அடையாளமும் நிலைத்திருக்க அதில் இந்தியர்களின் பங்களிப்பு அவசியம் தேவை எனும் கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது. மின்னல் பண்பலையின் மற்றொரு பிரம்மாண்டம் பின்தாங் மின்னல் 2025 பாடும் திறன் கொண்ட உள்நாட்டு இளைஞர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கான தளத்தை ஏற்படுத்தும் பாடல் போட்டி. அதன் இறுதிச் சுற்றுக்கு 6 முன்னேறியுள்ளனர். அங்காசாபுரி பி ரம்லி அரங்கில் நேற்று நடைபெற்ற அரையிறுதிச் சுற்றில் 10 திறன்மிக்க போட்டியாளர்கள் களம் கண்டனர். இரு பிரிவுகளாக நடத்தப்பட்ட அரையிறுதிச் சுற்றில் பிற்பகல் 2 மணி தொடங்கி 3 மணி வரையில் போட்டியாளர்கள் தமிழ் மொழி பாடல்களை பாடினர். தொடர்ந்து பிற்பகல் 3:30 மணி முதல் 4:30 மணி வரையில் 2ஆம் சுற்றில் மலாய் பாடல்களை பாடி போட்டியாளர்கள் அசத்தினர். உள்நாட்டு பிரபல இசைக்கலைஞர்கள் கௌரி ஆறுமுகம், லாரன்ஸ் சூசை, இசையமைப்பாளர் ஷமேஷன் மணிமாறன் ஆகியோர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறும் 6 தேர்ந்தெடுக்கும் நடுவர் பொறுப்பை வகித்தனர். நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் நேரடியாக நடத்தப்பட்ட குரல் தேர்வு முந்தைய ஆண்டுகளை காட்டிலும் இவ்வாண்டு அதிக பங்கேற்பாளர்களை ஈர்க்க முதன்மை காரணமாக விளங்குகிறது. 2023ஆம் ஆண்டு பின்தாங் மின்னல் நடந்தப்போ நம்ம ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் பார்ட்டிசிபென்ட்ஸ் எடுத்தோம். நிறைய வரவேற்பு இருந்தது. அதே மாதிரி இந்த முறையும் நிறைய வரவேற்பு இருந்தது. இதில் இன்றைக்கி அதாவது இந்த முறை நம்ம லொக்கேஷன்ஸ்க்கு போனோம், ப்ளஸ் ஆன்லைனும் நம்ம திறந்திருந்தோம். ஏன்னா சமயங்களில் சில பேர் பரீட்சை இல்லை வேறு ஏதாவது கமிட்மெண்ட் கலந்துக்க முடியாது இல்லையா, அதனால் ஆன்லைனும் ஆப்ஷனும் நம்ம கொடுத்தோம். மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதே மாதிரி வரவேற்பு நாங்கள் ஃபைனல்ஸ் நடத்தும் போதும் மக்கள்கிட்ட இருந்து கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறோம். நாங்கள் அறிவிப்பு செஞ்சோடனே மக்கள் கண்டிப்பாக எங்களோட செப்டம்பர் மாதம் நடக்கும், மற்ற அறிவிப்புகளை பிறகு சொல்கிறோம், கலந்துக்கணும். அதாவது பார்க்க வரணும் நம்மளோட பின்தாங் மின்னலோட இறுதி சுற்று. இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்ற போட்டியாளர்களும் தங்களின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். இந்த சீசன் ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா. பிகாஸ் இந்த வாட்டி எல்லா போட்டியாளரும் ரொம்ப நல்லா பாடுறாங்க. எல்லாருக்கும் அந்த பேசிக் நாலேஜ், மியூசிக் நாலேஜ் இருக்குல்ல, எல்லாருக்கும் இருக்குது. ஸோ எஸ், இட்ஸ் வெரி டஃப். ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. பிகாஸ் நான் ஃபைனல்ஸ்க்கு போவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. பிகாஸ் இந்த வாட்டி போட்டி செம்ம கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஓகே, ஐம் வெரி ஹாப்பி. ஃபைனல் செலக்ட் ஆகிட்டேன். ஸோ இதுவே எனக்கு ஒரு பெரிய சான்ஸ் தான். இது ஒரு பெரிய ஒரு லீப். ஸோ ஃபைனலுக்கே நான் செலக்ட் ஆகிட்டேன்னா அப்போ கண்டிப்பாக நான் ஃபைனலில் பெருசாக ஏதாவது அந்த யூஸ் பண்ணிப்பேன் அந்த ஸ்டேஜை. ஆக்சுவலி ரொம்ப மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸாக இருக்குது. ரொம்ப நம்பவே முடியல, அந்த மாதிரி இருக்குது. ஃபைனல்ஸில் ஆக்சுவலி இப்போ நான் சாம் பிரேக்கில் இருக்கேன். ஸோ ஃபுல் டைம் பின்தாங் மின்னலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனால் போட்டி அதனால் போட்டி அப்போ நம்ம பெஸ்ட் கொடுக்குறோம் அப்படி. ஆனால் மற்றபடி எல்லோரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு, ஆனால் இப்போ எல்லாம் முடித்தோடனே கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. அதுவும் செலக்ட் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நினச்சே பார்க்கல. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஏற்கனவே போன சீசனில் நான் கலந்துக்கிட்டேன்.
ஸோ அப்போ வந்து நிறைய விஷயங்கள் நான் எதிர்பார்த்து நான் இருந்தேன். பட் அப்போ என்னை கூப்பிடல. ஸோ இன்றைக்கி என்னை மறுபடியும் அந்த பேர் சொல்லி என்னை கூப்பிட்றப்ப எனக்கு ஒரு கிட்டத்தட்ட நம்ப முடியல. ஐ கேனாட் பிலீவ் நான் ஃபைனல் வரைக்கும் நான் எத்தனையோ காம்படிஷன் இறங்கியிருக்கேன். இது வரைக்கும் நான் செமிஃபைனலோடய வெளியே இருக்கேன் தவிர ஃபைனல் நான் இறங்கினதில்லை. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப். நான் ஃபைனல் வரைக்கும் நான் ஒரு ரொம்ப படபரப்பாக இருந்துச்சு. பிகாஸ் அந்த காம்படிஷன் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு இல்லையா. ஸோ ரொம்ப பயம் கலந்த ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் கடைசியில் இப்போ வந்து ஒரு ஃபைனலிஸாக வந்ததில் ரொம்ப பெரிய சந்தோஷம். ஒரு செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. ஏன்னா ஒரு தடவை ஒரு ஆப்ஸ்டக்கிளை நம்ம தாண்டி வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஸ்டக்கிள் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குது நம்மளுக்கு. ஸோ கண்டிப்பாக இன்னும் நிறைய நேரம் நம்ம பயிற்சி பண்ணோம். இது ஒரு ப்ரையாரிட்டியாக இருக்கும் என்னோட ஸ்கெட்யூலில். செப்டம்பரில் பின்தாங் மின்னல் 2025 இறுதிச் சுற்று நடைபெற உள்ளது.看到一个很突破性的演出，有卖 stand 吗？太多动作，对不起啊，我们整首歌要卖 stand 上好不好？多到是他不知道怎么样去收啊。这首歌让我听了，我觉得很感动，我真係差點想喊啊！係啊，真係㗎。தாய்லாந்து பிரதமர் பதவியிலிருந்து பெத்தோங்தான் ஷினவாத்ராவை விலக வலியுறுத்தி ஆயிரக்கணக்கானோர் பேங்காக் தேசிய நினைவுச் சின்னத்தின் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெத்தோங்தானை தேச துரோகி என்றும் நிர்வாகத்திறனற்றவர் என்றும் குறிப்பிடப்பட்ட பதாகைகளை ஏந்தி அவர்கள் முழக்கமிட்டனர். தாய்லாந்து வட்டாரத்தில் கம்போடியா தொடுத்த தாக்குதல்களை கையாள்வதில் பெத்தோங்தான் பலவீனமுடன் இயங்கியதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சாடினர். கம்போடிய முன்னாள் பிரதமர் ஹுன்செனுடன் பெத்தோங்தான் நடத்திய தொலைபேசி உரையாடல் பதிவு கசிந்ததை அடுத்து ஜூலை 1 அவர் பிரதமர் பதவியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார். தாய்லாந்து முன்னாள் பிரதமர் தக்ஷின் ஷினவாத்ராவின் கடைசி மகளுமான அவரின் தேச விசுவாசமும் அதில் கேள்விக்குறியானது. ரஷ்யாவின் கிழக்கே அமைந்துள்ள கம்சட்கா தீபகற்பத்தில் 600 ஆண்டுகளில் முதன் முறையாக வெடித்திருக்கிறது கிரசெனிநிகோவ் எரிமலை. 4 நாட்களுக்கு முன்னர் அப்பகுதியை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உலுக்கியதோடு சுனாமியும் ஏற்பட்டது. அதன் எதிரொலியாக இப்போது தூங்கிக் கொண்டிருந்த எரிமலையும் வெடித்து சிதறியுள்ளது. நிலநடுக்கம், சுனாமி, எரிமலை என அடுத்தடுத்த இயற்கை பேரிடர்களால் காம்சட்கா தீபகற்பம் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளது. நேற்று அதிகாலை வெடித்த எரிமலை 6000 மீட்டர் உயரத்திற்கு சாம்பல் புகையை கக்கி வருகிறது. அது பசிபிக் பெருங்கடலை நோக்கி நகர்கிறது. இருப்பினும் மக்கள் வசிப்பிடங்களுக்கு அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. வானை அடர்த்தியான கரும்புகை சூழ்ந்துள்ளது. கிரசெனிநிகோவ் எரிமலை இதற்கு முன் 1463ஆம் ஆண்டு வெடித்தது. அதன் பின்னர் 600 ஆண்டு காலமாக சாந்தமாக இருந்த அந்த எரிமலை அந்த தீபகற்பத்தில் நிகழ்ந்த இயற்கை பேரிடர்களால் உக்கிரமாகி இப்போது வெடித்துள்ளது. 125 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக வெப்பமான காலத்தை ஜப்பான் கடந்த மாதம் எதிர்கொண்டது. நாடளாவிய நிலையில் வழக்கத்தை காட்டிலும் வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ் அதிகமாக பதிவு செய்யப்பட்டதாக ஜப்பானிய வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்தது. தொடர்ந்து 3வது ஆண்டாக வெப்பமான ஜூலை மாதத்தை அந்த உதய சூரிய நாடு எதிர்கொண்டது. 1991 தொடங்கி 2020 வரையிலான காலகட்டத்தை காட்டிலும் ஜப்பானின் இப்போதைய சராசரி வெப்பநிலை 2.89 பாகை செல்சியஸ் கூடியிருக்கிறது. இந்த ஆகஸ்டிலும் அந்த தீவு நாடு கடும் வெப்பத்தை எதிர்கொள்ளும் என வானிலை ஆய்வு நிறுவனம் எச்சரித்தது. மாந்த தவறுகளால் அதிகரிக்கும் புவி வெப்பம் உலகம் முழுவதும் வெப்ப அலையை உண்டாக்கியிருக்கும் நிலையில் ஜப்பானும் அதில் விதிவிலக்கன்று என அறிவியலாளர்கள் குறிப்பிட்டனர். வழக்கத்தை காட்டிலும் அந்நாட்டில் மழை பொழிவு ஜூலையில் குறைவாகவே இருந்ததுடன் சில இடங்களில் வறட்சியும் நிலவியது. பனி சூழ்ந்து காணப்படும் ஜப்பானின் முக்கிய சின்னமான ஃபுஜி எரிமலையும் கடந்த ஆண்டு நவம்பர் தொடங்கி இதுவரை பனி மூட்டமின்றி கிடைக்கிறது.看到一个很突破
性的演出。有卖 stand 吗？太多动作，对不起啊，我们整首歌要卖3场好不好？多到是他不知道怎么样去收啊。这首歌让我听了，我觉得很感动，我真係差點想喊啊！係啊，真係㗎。புதிய பரிணாமத்தை நோக்கி பஹாங் விளையாட்டுத்துறை ஃபீஃபா உலக காற்பந்து சம்மேளனத்தின் அங்கீகாரம் பெற்ற நாட்டின் முதல் இயற்கை புல்திடலை கொண்ட விளையாட்டு அரங்கமாக ஸ்டேடியம் டாருல் மக்மூர் திகழ்கிறது. பொதுமக்களுக்காக இன்று அது திறக்கப்பட்டது. டாருல் மக்மூர் அரங்கத்தில் நடத்தப்பட்ட இயற்கை புல்திடலுக்கு 93 புள்ளிகளை வழங்கி எக்ஸலன்ட் என்ற பெருமைமிகு அங்கீகாரத்தை ஃபிஃபா வழங்கியுள்ளது. ஃபிஃபாவால் வழங்கப்பட்ட ஆக உயர்வான மதிப்பெண்களாக அது விளங்குகிறது. உலகத்தரம் வாய்ந்த போட்டிகளை ஏற்று நடத்த அந்த அரங்கம் ஆயத்தமாக இருப்பதாக மாநில மந்திரி பசார் டாத்துஸ்ரீ வான் ரோஸ்டி வான் இஸ்மாயில் பெருமிதம் தெரிவித்தார். உயர்தரம் மிக்க அந்த இயற்கை புல்திடலின் வாயிலாக தேசிய நிலையில் மிளிரக்கூடிய பஹாங் காற்பந்து வீரர்களை உருவாக்க இயலும் என்ற நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தினார். 16 கோடி ரிங்கிட் மதிப்பிலான டாருல் மக்மூர் திடலை தரம் உயர்த்தும் திட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் தொடங்கப்பட்டது. கத்தார் டோஹாவில் நடைபெறும் 11 வயதினருக்கான ஆசிய போலிங் போட்டி. இம்முறை தென்கிழக்காசிய குழுவில் சிறந்த நாடாக மிளிர்கிறது மலேசியா. 7 தங்கம் 1 வெள்ளி 5 வெண்கலம் என நாட்டிற்கு பதக்கங்களை அள்ளி குவித்துள்ளனர் தேசிய வீரர்கள். போலிங் போட்டி நெடுகிலும் தேசிய அணியினர் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். அதில் அனைவரின் கவனத்தை ஈர்த்த ஆட்டக்காரராக குராத்து அயின் இஸ்டிஹார் போசி வலம் வருகிறார். போலிங்கின் உயர்நிலை போட்டியாக கருதப்படும் மாஸ்டர்ஸ் பிரிவில் வெற்றியை கைப்பற்றி அரபு மண்ணை அதிர வைத்தார் அந்த தங்க தாரகை. இறுதிச் சுற்றில் சக நாட்டைச் சேர்ந்த அடேலியா நூர் ஷசாலியை 378க்கு 370 என்ற புள்ளிகளில் அவர் வாகை சூடி 5வது தங்கப்பதக்கத்தை வசப்படுத்தினார். 17 வயது குராத்து அயின். ஆடவர் பிரிவில் தேசிய போலிங் வீரர் அகில் ஃபைசால் இறுதிச் சுற்றில் குவைத்தின் நசர் அல் கண்டாரியை 461க்கு 404 என தோற்கடித்து தங்கத்தை தேசத்தின் வசமாக்கினார். ஞானக்குரல். நின்ற வெளுத்துடன் நில்லா விழுத்தினை யொன்று விக்கிலோன் ரேயுல. நின்ற விழுத்து நிறைவும் குறைவும் இல்லாது 12 கலைகளுடன் கூடிய சூரியனை குறிப்பதாகும். அதேவேளை வளர்ந்து தேய்ந்த சந்திரனை நில்லா விழுத்து என்பர். சூரியனும் சந்திரனும் ஒன்றிணைந்தால் இரண்டும் ஐக்கியமாகி ஒப்பிலா சிவமாகிவிடும் என ஆன்ம அறிவொளி பாதை காட்டுகிறார் அவ்வை பிராட்டி. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.